மத்திய கொல்கத்தாவின் பால்பட்டி மச்சுவா என்ற பகுதி உள்ளது. அந்த பகுதி அருகே ஒரு பிரபலமான ஹோட்டல் ஒன்று பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. அந்த ஹோட்டலுடைய சிறப்பை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அந்த ஹோட்டலில் 42 அறைகள் உள்ளன. அந்த 42 அறைகளின் அவ்வப்போது பலரும் அங்கு தங்கக்கூடிய வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் எல்லாம் அந்த ஹோட்டல் நிர்வாகம் செய்து கொடுக்கும். இந்த வகையில் பல ஆண்டுகளாக அந்த ஹோட்டல் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அது ஒரு பிரபலமான ஹோட்டலாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் நேற்று இரவு சரியாக 8:15 மணி அளவில் அந்த ஹோட்டலில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீ விபத்து ஏற்பட்ட போது அந்த ஹோட்டலில் 42 அறைகள் மற்றும் 88 பேர் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனடியாக நாம் தங்கியிருக்கக்கூடிய இந்த ஹோட்டலில் தீ விபத்து ஏற்பட்டது என்பதை அறிந்து அங்கு தங்கி இருந்தவர்கள் அனைவரும் அலறி அடித்து வெளியேற முற்பட்டார்கள். அப்போது பலர் ஜன்னல் வழியாக அந்த ஏணியின் மூலமாக இறங்க முற்பட்டார்கள். சிலர் ஜன்னல் வழியாக கீழே குதித்திருக்கிறார்கள். இப்படியாக ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் கிட்டத்தட்ட 14 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 14 பேர் பலியாகி இருப்பது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீ முழுவதும் கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். அப்போது இந்த தீ விபத்து அதிகமாக ஏற்பட்ட பகுதி என்பது 5வது மாடியில் தான் அதிகமாக இந்த தீ விபத்தானது ஏற்பட்டது. 5வது மாடி கட்டிடத்தில் தான் இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டு மற்ற இடங்களுக்கு பரவியதாக சொல்லப்படுகிறது. அப்போது அந்த 5வது மாடியில் இருந்தவர்கள் எல்லாம் கீழே குதித்திருக்கிறார்கள், தீ விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள். இப்படியாக முழுவதுமாக தீ அணைக்கப்பட்ட பிறகுதான் வெவ்வேறு அறைகளில் 14 பேர் சடலமாக கிடப்பது தெரிய வந்தது. உடனடியாக அவர்கள் உடல்களை மீட்டு போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதில் மிக அதிர்ச்சிகரமான விடயம் என்னவென்றால், இந்த தீ விபத்தில் 14 பேர் பலியானதில் 3 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். குறிப்பாக கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் என்ற பகுதியை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் இறந்தவர்கள் விவரம் பொறுத்தவரையில் தொழிலதிபர் கரூரை சேர்ந்த தொழிலதிபர் பிரபுவினுடைய 2 குழந்தைகள் மற்றும் அவருடைய மாமனார் என 3 பேரும் அந்த தீ விபத்துக்குள்ளான அந்த ஹோட்டல் அறையில் தங்கியிருந்திருக்கிறார்கள். அப்போது ஏற்பட்ட அந்த தீ விபத்தில் இந்த 3 பேரும் பலியாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் 3 பேர் உள்ளிட்ட 14 பேர் பலியாக இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரிப்பதற்காக ஒரு விசாரணை குழு, ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து முழுவதுமாக இந்த தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதை அடுத்து அங்கிருந்து மேலும் வேறு யாரும் சிக்கியிருக்கிறார்கள் என்ற முழுவதுமாக சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு அந்த ஹோட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டு சிறப்பு விசாரணை குழு விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்த தீ விபத்தால் 14 பேர் பலியான சம்பவத்தை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மேலும் உயிரிழந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் காயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த தீ விபத்தில் 3 தமிழர்கள் உள்ளிட்ட 14 பேர் பலியாக இருப்பதற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இப்படியாக நேற்று இரவு நடைபெற்ற இந்த தீ விபத்தில் 14 பேர் பலியான சம்பவம் என்பது பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பானம்.